சிவில் வார் 2024 அமேசான் பிரைமில் தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு வார் ஆக்ஷன் மூவி. அலெக்ஸ் ஜான்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரோடா கிரிடேஷன் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்க்கலாம். அமெரிக்காவில் மக்களுக்கும் ராணுவத்துக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை வார் ஏற்படுது. இந்த சண்டைக்கு நடுவே அமெரிக்க பிரசிடென்ட்டை எப்படியாவது பார்த்தாலும் சொல்லிட்டு ஒரு 4 ஜேர்னலிஸ்ட் போகிறாங்க. அமெரிக்க பிரசிடென்ட்டை பார்த்து எப்படியாவது பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போகிற வழியில் ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை, அடிதடி, ரகலை எல்லாமே இருக்குது. இதனெல்லாம் தாண்டி பிரசிடென்ட்டை அவங்க பேட்டி எடுத்தாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே விஷுவல் எஃபெக்ட். ஒரு போர் நடந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும், மக்கள்லாம் எப்படி சின்னாபின்னமாக்குவாங்க, அந்த இடமே எப்படி இருக்கும், ரணகாலமாக இருக்கும், அப்படியே ஒரு பதற்றம் ஏற்படும். என்னடா சண்டைலாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தை அப்படியே விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நமக்கே அந்த போரில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துது. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக இருக்குது. ஏன்னா விஷுவல் எஃபெக்டும் பக்காவாக இருக்குது. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் செம்மையாக இருக்குது. கேரக்டரோட தமிழ் டபுள் வாய்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய பெரிய மைனஸ்னாவே ஸ்க்ரீன் தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. விஷுவல் எஃபெக்டுக்காக இந்த படம் பார்க்கலாம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் போகிறாங்க. இந்த 4 ஜேர்னலிஸ்ட் எதற்காக அமெரிக்க பிரசிடென்ட்டை பார்க்க போகணும், அவங்க என்ன அப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை. நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்குண்டான கிளைமேக்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. அப்படியே சீன்ஸ் தான் போகும்போது எதுக்கடா அப்படி பண்ணுறீங்க, மக்கள் எதுக்கடா போராடுறாங்க, எதை எதிர்த்துல போராடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒன்றா வார் நடக்கும், அந்த பக்கம் ஜேர்னலிஸ்ட் போவாங்க, அப்படி தான் கதை போகுதே வெளியே. இவங்க கதையோடைய மொத்த கரு எதுக்காக இப்படி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்லவே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி வரலாம், கண்டிப்பாக ஃபேமிலி வரலாம். படத்தில் அந்த விஷயத்தை எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராகவும் சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்களோட உங்கள் கவி